அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆந்தேதி, அதாவது ஆகஸ்ட் 5ஆந்தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாண்டுட்ருப்பாங்க. அப்போ எல்லோரும் துரத்திட்டுருக்கிறப்ப துர்கா கழுத்தில் நவீன் தாலி கட்டியிருப்பார். அந்த தாலியை பார்த்துட்றாங்க எல்லாருமே. ஐயையோ, என்னடி உன் கழுத்தில் எப்படி தாலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கேள்வி கேட்குறாங்க. அப்படியே துர்கா என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ கார்த்தி உண்மையை போட்டு உடச்சிட்றாரு. அது அந்த என்னோடய ஃப்ரெண்டு நவீன் கட்டின தாலி தான் மாமா, எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நீங்கள் இப்படி சொல்லாமல் இப்படி பண்ணிங்கன்னு. நான் போகிறதுக்கு முன்னாடியே தாலி கட்டாமல் இருந்திருந்தா நான் தடுத்திருப்பேன் மாமா. நான் போகிறதுக்குள்ளேயே தாலியை கட்டிட்டாங்க. அவங்க பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். தக்க நேரம் பார்த்து நான் அத்தைகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். ஐயோ, சாமுண்டி ரிவ்யூஸ் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே. இப்போ வேறு கல்யாணத்துக்கு வேறு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னம்மா அது சாமுண்டீஸ்வரி, உங்கள் அம்மா வேறு எலெக்ஷனில் நிற்க போகிறா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணனா என்னம்மா நினைப்பாங்க? ஏம்மா இப்படி உனக்கு கொஞ்சம் கூட புரியாமல் இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே போய் காலில் விழுந்து அழுகுறாங்க. அவங்க அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்ட்டு. உன்னை நான் மன்னிக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிற, உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. மாமா, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் தக்க நேரம் பார்த்து அத்தைகிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ஊர்க்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்னு பார்த்தா, அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது ஆடி மாதத்தில். அப்போ சரி வரம் போங்க அப்படின்றாங்க. என்னாச்சுமாங்கிறாங்க. எப்போவுமே பரம்பரையாக நம்ம வீட்டில் இருந்தது அப்போ கூழ் நம்ம தான் காய்ச்சி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்க்காரங்க எல்லாமே செய்வாங்க, அதுக்காக தான் கூப்பிட்ருப்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துர்கா கழுத்தில் தாலி இருக்கிறது, அவங்க பேசுகிறது, யார் கட்டின தாலி அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வாசலில் நின்று ஒரு ஜன்னல் வழியாக ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு போய் சிவனாண்டிகிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அதை ஒரு பெரிய எவிடன்ஸாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு தக்க நேரம் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிவனாண்டியோட சித்தியும் வந்துடுறாங்க. எப்படியாவது இவங்களால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி போய் ஹெல்ப் கேட்டதுனால இந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையே கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காக அவங்க வேறு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி கோயிலுக்கு போகிறாங்க. ஊர்க்காரங்க கூப்பிட்றாங்கன்னு கோயிலுக்கு போனோடனே அந்த சித்தி அவங்க கரெக்டாக சிவனாண்டி ஆளுக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆமாம், என்ன இவங்க குடும்பத்தில் இருந்து தான் முதல்ல கூழ் காய்ச்சி ஊற்றணும்னு இருக்குதா? அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த அம்மா என்ன, இவங்க பையன் இருக்கானா, புள்ள இருக்குதா, இவங்க ஒரு அனாதை, இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, புள்ள ஆக்சிஜன் லாரி ஏற்றி செத்து போயிட்டா, இவங்க குடும்பத்தில் இருந்து அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. உடனே ஊர்க்காரங்களாம், இங்கே பாருமா, தேவையில்லாமல் அனாவசியமாக பேசாத, எதுக்கு இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே விரும்மாண்டி சொல்கிறாரு, அதான் கவர்மெண்ட்டே சொல்லிருச்சுல்ல, எந்த ஜாதி வேணாலும் எவன் வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், சாமி கும்பலான்னு சொல்லிடுச்சு கவர்மெண்ட்டை, உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், பரம்பரையாக இருக்கிறத மாற்றணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாத அனாதையாட்டம் நிற்கிற நீயே, உனக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு பாட்டியை பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. பாட்டி அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டில் எல்லோரும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒன்றே ராஜா இருந்துக்கிட்டு, நான் போய் கேட்குறத விட நீங்கள் 4 பேரும் போய் கேளுங்கன்னு அவங்க பேத்திங்க 4 பேர்த்தையும் கேட்க சொல்லுங்கள். என்ன ராஜா சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா, பாட்டி அனாதை, ஒருத்தர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் 4 பேரும் போய் கேளுங்கங்கிறாங்க. உடனே 4 பேர்த்தையும் கூட்டிகிட்டு பாட்டி இங்கேருந்து அங்கே போகிறாங்க. போன உடனே இங்கே இருந்துக்கிட்டு, எங்கள் பாட்டி யாரும் இல்லாத அனாதை கிடையாது, நாங்கள்லாம் இருக்கிறோம் பேரம்பேத்தின்னு, அந்த மரியாதை எங்களுக்கு தான் கிடைக்கணும், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தால் அப்படி இப்படின்னு கூழ் காய்ச்சி ஊற்றுவோம் சாமிக்கு, அதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரேவதி, என்னம்மா ரேவதி, ரொம்ப பெருசாக பேசிகிட்ருக்கிற, உங்கள் பாட்டி அனாதை தான், ஒரு ராசி இல்லாதவங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் அம்மா 2 நாளாக ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் இங்கே கொட்டை முடிச்சிட்ருக்கிறீங்க, உங்கள் அம்மா நீ இங்கேயே இருப்பியா, எல்லாருமே இந்த அம்மாவை தனியாக அனாதையை விட்டுட்டு போயிடுவீங்கள்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. எல்லாருமே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. நீ ஒரு அனாதை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.